السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الله يعلم ما تحمل كل أنثى وما تغيض الأرحام وما تزداد وكل شيء عنده بمقدار. عالم الغيب والشهادة الكبير المتعال. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. ஒவ்வொரு பெண்மணியும் தன்னுடைய கருவறையில் எதை சுமக்கிறார் என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். கருவறையில் சுருங்குவதையும் விரிவடைவதையும் கூட அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு பொருளுமே ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கிறது, நிர்ணயத்தில் இருக்கிறது. அவன் மறைவான விஷயங்களையும் கண்கூடான விஷயங்களையும் அறிந்திருக்கிறான். அவன் மிகப்பெரியவனாக இருக்கிறான், உயர்ந்தவனாக இருக்கிறான் என்று வல்ல அல்லாஹ் சூரத்து ராத் 13ஆம் அத்தியாயத்தில் 8ஆம் 9ஆம் வசனங்களாக பதிவு செய்திருக்கிறான். துல்லியமான விஷயங்கள் எல்லாமே அல்லாஹுக்கு தெரிந்தவை, நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். வைந்தகு இல்மு சா, கியாமனால் பற்றிய ஞானம் அல்லாஹ்விடத்தில் இருக்கு. கியாமனால் எப்போது வரும் என்பது அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் தெரியும். குர்ஆனில் 31, 34ஆம் அந்த வசனங்களில் நாம் பார்த்திருப்போம். கருவறை எதை சுமக்கிறது என்பதை அல்லாஹ் அறிவான். அதே போன்று எப்போது மலையை இறக்கி வைப்பது என்பதையும் அல்லாஹ் தான் அறிவான். ஒரு மனிதன் எந்த நிலத்திலே இறப்பான் என்பதையும் அல்லாஹ் தான் அறிவான். இப்படி ஒவ்வொன்றாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். கியாமனால் பற்றிய அந்த அறிவு ஞானம் அல்லாஹுக்கு இருப்பது போன்று பல்வேறுபட்ட ஞானங்கள் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானதாக இருக்கிறது. அதில் ஒன்றுதான் கருவறை. மெல்லிய கருவறையில் துல்லிய ஞானம் என்று சொல்வார்கள். கருவறை இருக்கிறது, அது மிக மெல்லியதாக இருக்கிறது. நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம், கருவறையினுடைய அமைப்பு இருக்கிறத ஒரு 60 கிராமிலிருந்து 70 கிராம் அளவுக்கு தான் இருக்கும். ஒரு சிறு கரண்டி, ஸ்பூன் வைக்கிற அளவுக்கு தான் இருக்கிறது. அந்த கருவறை தான் அருமை சகோதரர்களை குழந்தையை சுமக்கிறது. குழந்தையை சுமக்குகிற போது அந்த கருவறை விரிவடைகிறது. விரிவடைந்து குழந்தையை பெற்றெடுக்கிற போது 500 மடங்காக அந்த கருவறை விரிவடைவதாக ஆய்வாளர்கள் நமக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ரகசியங்கள் இதெல்லாம் அல்லாஹுக்கு தெரிந்த விஷயம். அதைத்தான் அல்லாஹ் இங்கு பேசுகிறான். அல்லாஹு யஅலமு மா தஹ்மிலு குல்லு உன்சா. ஒவ்வொரு பெண்மணியும் தம்முடைய கருவறையில் எதை சுமக்கிறார் என்பதை அல்லாஹ் தான் அறிவான். கருவறைகள் சுருங்குவதையும் விரிவடைவதையும் அல்லாஹ் தான் அறிவான். யோசித்து பார்க்கிறோம், கருவறைக்குள் குழந்தை உருவாகிறது. ஆணுடைய அந்த அணு இருக்கிறது பெண்ணினுடைய அந்த சினையோடு இணைந்து உள்ளே செல்கிறது. கிட்டத்தட்ட 6 லட்சத்திற்கு மேலே உயிரணுக்கள் உருவாகின்றன, மனிதனிடத்தில் உருவாகின்றன. அதில் ஒரு அணுதான் என்ன செய்கிறது, குழந்தையாக மாறுகிறது. அது சினை முட்டையோடு கலந்து பின்பு அது உள்ளே வளர்கிறது. வளர்கின்ற அந்த குழந்தை இருக்கிறத அது எப்படி பிறக்கும், அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய குணாதிசயங்கள் என்ன, எல்லாம் படச்சிறப்புக்கு தான் தெரியும். அது முழுமை அடையுமா, இல்லை அரைகுறையாக அது பிறந்து விடுமா, அது ஊனமுற்றதாக இருக்குமா, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். 6 மாதத்திலே பிறக்குமா, அல்லது 9 மாதம் நிறைவடைந்ததற்கு பின்னாலே பிறக்குமா, யாருக்கு தெரியும்? டாக்டர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் கருவறையிலே அந்த அணு சென்று சேரும்போதே அல்லாஹுக்கு அத்தனையும் தெரியும். உலகத்திலே வாடும்போது அந்த குழந்தை நல்ல பிள்ளையாக அது வாழுமா, இல்லை அதனுடைய வாழ்க்கை வழிமுறைகள் எப்படி இருக்கும், எல்லாமே படைத்த ரப்புக்கு தான் சொந்தமாக இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே கூறுகிறான். அங்கே ஒரு மிகப்பெரிய அதிசயமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. கருவறைக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அதிசயமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் பெண்களுக்கு உதிரப்போக்கு வந்தால் அந்த பெண்ணின் நிலை என்ன, அந்த குழந்தையின் நிலை என்ன, படைத்தவனுக்குத்தான் தெரியும். அந்த உதிரப்போக்கு ஏற்படுகிற காரணத்தினால் பிள்ளையினுடைய அந்த வறட்சி பாதிக்குமா, அந்த தாய்க்கு ஏதாவது தீய விளைவுகள் ஏற்படுமா, எல்லாம் படைத்தவனுக்குத்தான் தெரியும். சுருக்கமான ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான்.
அத்தோடு அன்பான சகோதரர்களே, ஒவ்வொரு பெண்மணியும் தன்னுடைய கருவறையில் எவ்வளவு காலம் குழந்தையை சுமப்பார்கள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். நாம் அறிந்த ஒரு விஷயம்தான், 6 மாதத்திலேயும் குழந்தை பிறக்கலாம். பிரபல்யமான அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஒரு ஹலீஃபா, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திற்கு நெருக்கமாக வந்த ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர். அவர் 6 மாதத்திலேயே பிறந்தவர். ஆனால் ஒரு சிறந்த ஆட்சியாளராக அவர் பரிணமித்தார். அதே போன்று ஈராண்டுகளும் கூட என்ன செய்யலாம், குழந்தை வயிற்றில் இருக்கலாம். ஆய்வாளர்கள் அதை ஒப்புக்கொள்கிறார்கள். லஹாக் என்கின்ற ஒரு மாபெரும் மேதை இருக்கிறார். கிதாபுகளில் அவருடைய பெயர் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. எல்லாம் நிதர்சனமான ஒரு விஷயம். லஹாக் என்றாலே அதிகம் சிரிப்பவர் என்பது பொருளாம். லேஹிக்கு என்றால் சிற்பல்யா லஹக்கு கலீலா. ஆனால் அவர் பிறக்கும்போது சிரித்து கொண்டே பிறந்தார். என்ன காரணம் என்று கேட்டால், ஈராண்டுகள் தாயின் வயிற்றிலேயே இருந்தவர் பல் முளைத்து விட்டது. எல்லா குழந்தைகளும் பிறக்கிற போது அழுத வண்ணம் பிறப்பார்கள். அழுத வண்ணம் பிறந்தால்தான் நமக்கு ஒரு நிம்மதியே ஏற்படும். குழந்தை உயிரோடு பிறந்திருக்கிறது என்கிற நிம்மதி ஏற்படும். ஆனால் அவர் சிரித்த வண்ணம் பிறந்த காரணத்தினாலே அவருக்கு லஹாக் என்கிற பெயர் உருவாகிவிட்டது. முகமது பின் அஜ்லான் என்று ஒருவர் இருந்தார். முகமது பின் அஜ்லான் என்பவர், அவருடைய தாயை பற்றி சொல்வார்கள் ஹம்மாலத்துல் ஃபீல் என்பார்கள். யானை குட்டியை சுமந்தவள் என்று சொல்வார்கள். யானை, ஃபீல் என்றால் யானை, யானை குட்டியை சுமந்தவள் என்று. என்ன காரணம் என்று கேட்டால், அந்த தாய்க்கு வயிற்றிலே குழந்தை 3 ஆண்டுகள் இருக்கும் குறைந்தபட்சம். அதற்கு பின்புதான் குழந்தை பிறக்கும். ஒவ்வொரு குழந்தையாக 3 ஆண்டுகளாக. அதனால் அந்த பெண்மணிக்கு ஹம்மாலத்துல் ஃபீல் என்று பெயராகிவிட்டது. இதெல்லாம் அருமை சகோதரர்கள் வரலாற்றில் கிடைக்கின்ற சில உண்மைகள். நம்முடைய இமாமார்கள் சொல்லுகிறார்கள், இது விரிவான ஒரு விஷயம். நாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், குர்ஆனிலே உள்ள அந்த ஆய்வு பிரகாரம் சொல்லுகிறார்கள், ஒரு குழந்தை 6 மாதத்திலும் பிறக்கலாம், அதிகபட்சம் 7 ஆண்டுகள் என்று முடிவு சொல்கிறார்கள். 7 ஆண்டுகள் வரை ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலே இருக்கலாம். அதற்கெல்லாம் நிரூபணங்கள் இருக்கின்றன, பொறுப்புகள் இருக்கின்றன. எனவேதான் அவர்கள் சட்டத்தை வகுத்திருக்கிறார். நன்கு கவனிக்க வேண்டும். ஒரு குழந்தை உருவாகியிருக்கிறது, தந்தை இறந்து போய்விட்டார் என்றால் 7 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் அந்த குழந்தை பிறக்குமானால் அந்த குழந்தை அந்த தந்தைக்கு தான் சொந்தம். காரணம் 7 ஆண்டுகள் இருக்கலாம். எனவே அந்த தந்தையிடமிருந்து அந்த தாயும் அந்த குழந்தையும் வாரிசாகுவார்கள். அவர்களுக்கு அனந்தர சொத்து கொடுத்தாக வேண்டும், அனந்தர சொத்து கொடுத்தாக வேண்டும். அந்த பெண்ணை விபச்சாரி என்ற பெயர் சூட்டிவிடக்கூடாது. என்ன காரணம்? 7 ஆண்டுகள் வரை குழந்தை வயிற்றுக்குள் இருக்க முடியும் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், மாபெரும் இமாமுல் ஆதம், மாபெரும் மேதை என்று நாம் குறிப்பிடுகின்றோமே, அவர்கள் நமக்கு வழிவகுத்து தருகிறார். இப்படி நிறைய சட்டத்திட்டங்களை இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து ஆய்வாளர்கள் நமக்கு பல்வேறுபட்ட உண்மைகளை எடுத்துரைத்தவாறு இருக்கிறார்கள். ஆக அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத்து ராத், தாங்கள் வீட்டிற்கு சென்றீர்கள் என்றால் 13ஆம் அத்தியாயம் 8ஆம் 9ஆம் வசனங்களை புரட்டி பாருங்கள். எவ்வளோ அழகான வசனம் பாருங்கள். குழந்தை உள்ளே உயிரோடு இருக்கிறதா என்பதை கூட கடைசியாகத்தானே கண்டுபிடிக்கிறார்கள். எத்தனை விந்தைகள் அங்கே நடைபெற்றவாறு இருக்கிறது. உடனே குழந்தை எடுக்க வேண்டும் என்று டாக்டர்கள் நம்மை எச்சரிக்கை செய்கிறார்கள். அவ்வப்போது செக் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். குழந்தையினுடைய பருமன் இந்த அளவுக்கு இருக்கிறது, அதனுடைய இரத்த அளவு குல்லு ஷையின் இந்த மிக்தார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இரத்த அளவு இந்த அளவுக்கு இருக்கிறது, சர்க்குலேஷன் சரியில்லாமல் இருக்கிறது, எனவே இன்னென்ன உணவுகள் ஊட்ட வேண்டும். கருவை சுமந்திருக்கக்கூடிய அந்த தாய்க்கு இன்னென்ன ஊட்டமுள்ள உணவுகளை ஊட்டினால்தான் அந்த பிள்ளை நன்கு பிறக்கும் என்றெல்லாம் இன்றைக்கு டாக்டர்ஸுகள் எடுத்துரைக்கிறார்கள். என்றால் இவர்கள் ஆய்வு செய்து ஒவ்வொன்றாக கண்டுபிடித்து சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் அப்போதே அறிந்திருக்கிறான். எப்போது அந்த உயிர் அணு ஒரு ஆணிடமிருந்து பெண்ணின் கருவறையிலே சினை முட்டையோடு சென்று சேர்கின்றனவோ அப்போதே அத்தனை ரகசியங்களையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை இங்கே வெளிப்படுத்துகிறான். அல்லாஹு யாலும் மா தஹ்மிலு குல்லு உன்சா வமா தகீதுல் அரஹாமு மா தஸ்தாத். சுருக்கமான ஒரு கருவறை தான், அது 500 மடங்கு அது விரிவடைந்து அது குழந்தையை ஈண்டெடுக்கிறது என்று கேட்டால் இது இறைவனுடைய சக்தி. உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த உட்கூறுகள் இருக்கின்றன, உள்ளுறுப்புகள் இருக்கின்றன,
அந்த உட்கூறுகளுடைய நிலை என்ன, உள்ளுறுப்புகள் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டிருக்கின்றன, என்னென்ன இயக்கத்தில் அவை இருக்கின்றன, அதன் மூலமாக நமக்கு என்னென்ன பயன்பாடுகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் படைச்ச ரப்புக்குத்தான் தெரியும். புதுசு புதுசாக கண்டுபிடித்து சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், நான் அனைத்தையும் அறிந்தவன் என்று சொல்லி எப்படி முடிக்கிறான்? மறைவான விஷயங்களும் தெரியும், கண்கூடான விஷயங்களும் தெரியும், நான் தான் பெரியவன், நான் தான் உயர்ந்தவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. எனவே அல்லாஹ்வுடைய வல்லமையை விளங்கி அல்லாஹுவே சார்ந்து நாம் வாழ்வோம். நமக்கு உணவளிப்பவன், நமக்கு உயிரை தருபவன், எல்லா வகையான பாக்கியங்களையும் தருபவன் அந்த படைத்த ரப்பு தான் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்வோம். அல்லாஹ் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.